பாண்டிச்சேரி எதுக்காக கிளம்புன? பாண்டிச்சேரி மதர் ஆசிரமம் போலான் தான் கிளம்புனேன். மகாபலிபுரம் வரைக்கும் தான் போனேன். உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமோன்னு நினைச்சு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உடனே காரை யூட்டு நடிச்சிட்டு வந்துட்டேன். மாத்திரை எல்லாம் சாப்பிடாம தூக்கி போடுறியாமே? மாத்திரை தானே என் மரணத்தை தள்ளி போடுது, அதனாலதான். மகா, இனிமே அப்படிலாம் நீ செய்யக்கூடாது. எத்தனை நாள் உன்னால உயிரோட இருக்க முடியுமோ அத்தனை நாள் நீ என் கூட இருக்கணும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரிம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். வா. ஏன் சாப்பிடாம இப்படி பண்ணிட்டு இருக்க? தங்கமாவது ஒண்ணு சாப்பிட சொல்லலையா? தங்கம்மா, தங்கம். என்னங்கய்யா? என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? இப்பதாங்கய்யா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? போங்க, போய் உப்புமாவது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிங்க, ரெடி பண்ணிடுறேன். என்ன சிரிப்பு? மகா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃபர்ஸ்ட் இந்த முக்கியமான விஷயத்தை பேசலாம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அது வந்து என்னங்க, ஐம் சாரிங்க. ஏதோ நம்ம பிரிஞ்சிடலாம் அது இதுன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டேன். அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், அது இந்த ஜென்மத்துல முடியும்னு எனக்கு தோணல. வேணும்னா நம்ம அந்த திட்டத்தை அடுத்த ஜென்மத்துக்கு தள்ளி போட்டுக்கலாமா? இப்போ நீங்க என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? இது பார் மகா, சத்தியமா சொல்றேன், இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. இளவரசி, வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு? நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருந்தது. வாங்க. என்ன விஷயம்? இளவரசி, என்னமா திடீர்னு இந்த பக்கம்? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே. இளவரசி, என்ன இது? எதுக்கா அவளை அடிக்கிற? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இளவரசி. பேசி தீர்த்துக்கணுமா? என்னத்த பேசி தீர்த்துக்க சொல்ற? என் வாழ்க்கையை அழிச்சிட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேடி. மகா, என்னடி? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுற? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கானா தெரியுமா உனக்கு? நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அடிக்கிறீங்களா? தப்பு பண்ண உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பாதிக்கப்பட்டது நான். உங்களை கொன்னாலும் தப்பு கிடையாது. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என் வாழ்க்கையை அழிச்சு. என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா என் புருஷன் மேல கைப்பட்டது நல்லா இருக்காது. யாருக்கு யாரடி புருஷன்? ஏன் புருஷனை ஏன் வீட்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய்க்கு வேலை பேசினப்பவே உன்னை நான் கொண்டு இருக்கணும். போன போட்டனு மனிதாபிமான அடிப்படையில உன்னை நான் மன்னிச்சேன். ஆனா துரோகிகளை மன்னிக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத பாருங்க இளவரசி, உணர்ச்சி வசப்படாதீங்க. நடந்தது என்னன்னு தெரியாம இப்படி கோபப்படாதீங்க. நியாயம் உங்க பக்கம் மட்டும் இல்ல, இவரு பக்கமும் இருக்கு. அவரு மேல எந்த தப்பும் இல்லைங்க. வேலைக்கு ஓன சாட்சியா?
ஆட்டுக்குட்டிக்கு நிறைய நாட்டாமையா? இவருக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இப்ப என்ன நடிக்கிறீங்களா? இளவரசி இல்ல நல்லா இருக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு நாளா எப்படி எல்லாம் ஏமாந்துட்டு எப்படி கட்டினார் இருந்தாலும் உனக்கு இந்த தாலிய? எந்த உரிமையில நீ இதை கட்டிக்கிட்ட? இவரே ஏன் புருஷன். நான் இவர் கூட சண்டை போடுவேன், பிரிச்சிருப்ப திட்டுவேன். அது சாதகமா பயன்படுத்தி நீ தாலி கட்டிப்பியா? இங்க பாருங்க, அவர் எனக்கும் புருஷன்தான். உங்களுக்கு அவர் மேல இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. அவர் மேல ஒரு துரும்பு கூட படுறதுக்கு நான் விட மாட்டேன். இளவரசி விடுமா, 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்துங்க ப்ளீஸ். இப்ப சந்தோஷமா என்னடா பேசுற பாத்தீங்கல்ல? எதுக்கு தர ஆசைப்பட்டீங்க? நாங்க 2 பேரும் இப்படி எந்திரிக்க மாதிரி சண்டை போடணும் தான ஆசைப்பட்டீங்க? இல்லம்மா, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் நீங்க தாலி கட்டி சுத்திட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து வாயை மூடிக்கிட்டு உங்களுக்கு நான் புள்ளைய பெத்து கொடுக்கணும்ல? இல்லம்மா, இவள கூட ஒரு விதத்துல மன்னிச்சிடலாம். ஆனா உங்களை மன்னிக்கலாமா? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? மனசுன்னு இருக்கா? அதுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? நான் ஜெயில இருந்தப்ப நீங்க மகா கூட பழகி இருக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம். நான் தூக்கு மேட கைதியா நின்னப்போ நான் திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சு உங்க தேவைக்காக நீங்க இவ்வளவு தேடி இருக்கலாம். அதெல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருந்தி இருக்க வேண்டாமா? ராஜலட்சுமி விடுங்க. அவளுக்கு நீங்க ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கல. அந்த தகுதியை நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. உங்களை நம்பி நான் இப்போ மறுபடியும் குண்டா இருக்கேன்னு இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? ஏன் கூட சந்தோஷமா இருந்தா அதே நேரம் தானே இவ கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. ஏன் கூடயும் இவ கூடயும் இப்படி 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்களே ஒரு மனுஷனா? மிருகம். ஒரு கொலைகார கூட அந்த நிமிஷம் ஏதோ ஆத்திரத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஓடிடுறான். ஒரு பொண்ணை கற்பழிக்கிறவன் கூட அந்த சில நிமிஷம் மட்டும்தான் தான் உடம்பு சொகத்துக்காக அந்த பொண்ணை சதைக்கிறான். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஏன் கூட வாழ்ந்துகிட்டே என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சிரிச்சுக்கிட்டு என் முதுகுல குத்தி இருக்கீங்க. ஒவ்வொரு வினாடியும் திட்டம் போட்டு என்ன சதிச்சு நாசம் பண்ணி இருக்கீங்க. உங்களை நான் எப்படி மன்னிக்கிறது? நீங்க ஒரு கொலைக்காரனை விட ஆபத்தானவன், ஒரு பொண்ணை கற்பழிக்கிறவனை விட அசிங்கமானவன். அருவருப்பா இருக்கு எனக்கு நினைச்சாலே. ப்ளீஸ் இளவரசி, சத்தியமா அப்படிலாம் இல்ல. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத. என் நிலைமை உனக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? சீ, வாயை மூடுங்க. பறவைகள்ல கூட சில ஜாதிங்க ஒரே ஜோடியாத்தான் வாழுதுங்க. மிருகங்கள்ல கூட சில விலங்குங்க தன் ஜோடிக்காகவே செத்து போயிடுதுங்க. மிருகங்களை விட கேவலமாயிட்டீங்க. இன்னும் என்ன இருக்கு உங்ககிட்ட? எதுக்காக நான் இங்க வந்து நான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு நரகத்துல தள்ளன? இனிமே நானும் ராஜலட்சுமியும் என்ன பண்ணுவோம்? இளவரசி, பிளீஸ் இளவரசி, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை இப்படி அழ வச்சு பார்க்கணுங்கிறது ஒண்ணு எங்களுக்கு ஆசை இல்ல. நடந்த அத்தனை சம்பவத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். அவரு நிரபராதி, அப்பாவி. இவரை பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? ஐயோ போதும், இதுக்கு மேல நான் இங்க இருந்த பைத்தியம் ஆயிடுவேன். இங்க நிக்கிறதே அசிங்கம். இளவரசி, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். எவ்வளவு தைரியமா
நடு ஹால்ல உங்க 2 பேர் போட்டோ. ஏன் புருஷன் போன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து நடுஹால்ல வச்சிருக்கல. இவர் நரபராதியா? இவர் அப்பாவியா? நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நீ என்ன அடிச்சா என் மூக்குல தான் ரத்தம் வரும், ஆனா நான் உன்னை அடிச்சா உன் உயிரே போயிடும் அன்னைக்கு சொன்ன. போயிடுச்சு. இத பார்த்தத நான் முழுசா செத்துட்டேன். சந்தோஷமா இப்ப உனக்கு? திருப்தியா? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதனா இவரை கை நீட்டி அடிக்க வச்சிட்டல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தைய இனிமே நான் கலைக்க போறேன். சந்தோஷம் தானே? என் புருஷனை எனக்கு எதிரா திருப்பி என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ எவனாயிட்ட? என் புருஷனை பாவியாக்கிட்ட, என்னையும் என் குழந்தையும் அனாதையாக்கிட்ட. இதுதானே நீ சாதிச்சது இப்போ? ஒரு குடும்பத்தையே உன் பணத்திமிரால நாசமாக்கிட்ட. இதெல்லாம் தான் இந்த கல்யாணத்து மூலமா நீ சாதிச்சது. இது போதுமா? உன் திமிரு அடங்கிடுச்சா? உன் ரத்த வெறி அடங்கிடுச்சா? உன்கிட்ட பணம் இருக்கு, அதான் என் புருஷனை வாங்கிட்டேன். ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பிராயச்சித்தை வாங்கவே முடியாது. சந்தோஷமா இருந்த என் குழந்தைய அனாதையாக்கிட்டு எந்த அனாதை குழந்தைகளுக்கு நீ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற? அந்த ட்ரஸ்ட் விளங்குமா? அதுக்கு பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தன் தலைவன். வெரி குட், பிரமாதம். ரொம்ப அருமையான காம்பினேஷன். இவ ஒத்த பொம்பளை தானே, இவளால என்ன செய்ய முடியும்னு என்ன இளக்காரமா நினைச்சிட்டீங்கல்ல? நான் யாருன்னு கூடி சீக்கிரம் காட்டுறேன். என்னோட ஆட்டம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒத்த யானையோட கோபம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு காட்டையே மிதிச்சு துவம்சம் பண்ணிடும். ஒத்த பொம்பளையோட கோபம் தெரியுமா? கண்ணகி ஒத்த பொம்பளை ஒரு ஊரையே எரிச்சு நாசம் பண்ணிட்டா. அந்த பத்தினி தரம் ஏகிட்டே இருக்கு. என்னால ஒரு குடும்பத்தை அழிக்க முடியாது. அன்னைக்கு என் வீட்டுக்கு என் புருஷனை வேலை பேச வந்தப்போ எனக்கு சில சலுகைகளை கொடுத்த. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கறேன். இப்பவே உன் கழுத்துல தொங்குதே தாலி, அத கழட்டி என் கையில கொடுத்து என் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு என் புருஷனை உடனே என் கூட அனுப்பி வை. இனிமே அவர் பக்கமே பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உங்க 2 பேரையும் நான் மன்னிச்சு விட்டுடுறேன். இல்ல, அது மட்டும் இல்ல. இந்த ஜென்மத்துல அது மட்டும் நடக்காது இளவரசி. என்ன நடந்தாலும் சரி, பிரளயமே வந்தாலும் சரி, இந்த மகாலட்சுமி கழுத்துல இருந்து இந்த தாலியை மட்டும் நீ இறக்கவே முடியாது. என் உயிர் போகும், ஆனா இந்த தாலி இருக்கும். இன்னும் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. ஆனா இளவரசி ப்ளீஸ், நீங்க மனசு வச்சா எங்களை மன்னிச்சிடலாம். நண்பர்களை, எதிரிகளை, என் விரோதிகளை கூட மன்னிச்சிடலாம். ஆனா உங்களை மாதிரி துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களால வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. நீ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கவும் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் நாசமாத்த போறீங்க. அத நான் தான் பண்ண போறேன். இனிமே இந்த இளவரசி அழமாட்டா. உங்க 2 பேரையும் நான் அழ வைக்கிறேன்.
அழாதம்மா. I'm அழாத. sorryங்க. கூடிய சீக்கிரமே இளவரசி ஒன்று புரிஞ்சுப்பா. அழாத. அழாத. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேணா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி குட்டி, நம்ம ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? பாத்தியா அக்கா என்னாச்சு? பாத்தியா? இப்ப வந்து நம்புறியா? இங்க பாரு எப்படி போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. இந்த கருமத்தை எல்லாம் உன்னை யார் தூக்கிட்டு வர சொன்னா? என்ன அக்கா? அக்கா இது நாம அழ வேண்டிய நேரம் இல்லக்கா, அவங்கள அழ வைக்கிற நேரம். அவங்க நம்ம முதுகுல குத்துன கத்தி எடுத்து அவங்கள நெஞ்சிலேயே குத்தணும்க்கா. சட்டத்து மூலமா அவங்கள நாம நாசம் பண்ணணும். சத்தியத்துக்கே கட்டுப்படாத மனுஷன் சட்டத்துக்கா கட்டுப்பட போறாரு? சத்தியம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும்க்கா. சட்டத்து மூலமா நம்ம உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். அதான் ஆதாரத்தோட வந்திருக்கேன்ல. நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டுற நேரம் வந்துருச்சுக்கா. தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தோம் 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தோம் 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க திபிதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க திபிதும் தோம் 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 தோம். அம்மா, ஏமா அக்கா இப்படி பண்ணிட்டு போறாங்க? நீ இவ்ளோ நேரம் இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? உன்னோட வேலை குழந்தைங்கள பாத்துக்கிறது மட்டும்தான். போங்க போ. வந்துட்டான் நியாயத்தை கேட்கறதுக்கு. என்னம்மா இது? என்னால நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் ஆதாரத்தோட வந்தேன். இந்த போட்டோவை நான் மகா வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன். என்ன இளவரசி இது? உன் புருஷனும் மகாலட்சுமியும் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காங்க. எது நடக்க கூடாது, எது நடக்காதுன்னு கான்பிடென்டா இருந்தேனோ அதெல்லாம் நடந்து போச்சு. இது எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. மகா என் வீடு தேடி வந்து அவரை 10 கோடிக்கு வேலை பேசினானா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் நடந்திருக்கணும். இவர் தாலி கட்டின தைரியத்துல தான் அவ என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். அப்போ நீ என்கிட்ட வந்து பேசினது, நான் அவகிட்ட போய் பேசினது, அதெல்லாம் என்ன வேஸ்டா? என்ன 2 பேரும் என்ன முட்டாளா? நான் முட்டாள்தான் மேடம், நான் முட்டாள்தான். எல்லாருமே மகாக்கும் அவருக்கும் என்னமோ இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பாம என் புருஷன் நல்லவர், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நான் நம்பின பாருங்க. நான் முட்டாள்தான். மகா நல்ல பொண்ணு, மனிதாபிமானம் இருக்கிற பொண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ற பொண்ணு. ஏதோ கஷ்ட காலத்துல அவர் இவளுக்கு உதவி பண்ணதுனால தான், அவரோட திறமையை பார்த்துதான் அவ வீடு வாங்கி கொடுத்தான்னு நம்பின பாருங்க. நான் முட்டாள்தான், முட்டாள்தான். ஆனா நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது மேடம். முட்டாள்தான்மா, அதே முட்டாள்தான் நானும். எத்தனை தடவை அவளை கல்யாணம் பண்ணிக்கான்னு சொன்னேன்.
மாப்பிள்ள போட்டோ கூட கொண்டு போய் காட்டினேன் தெரியுமா? she made a fool out of me. எனக்கும் இளவரசிக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு திரும்ப திரும்ப சொன்னான். இதத்தான் அவ அப்படி சொல்லியிருக்கான். என் மக மாதிரி நம்பினேனே. முட்டாள் தானே, அதனால தான் நம்பினேன். இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்ல மேடம். நான் அவங்கள மன்னிக்க தயாரா இல்ல. தெரியாம செஞ்ச தப்பு கூட மன்னிச்சிடலாம். ஆனா தெரிஞ்சே நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள மன்னிக்கவே முடியாது. நீங்க ஏதாவது பண்றீங்களா இல்ல நான் வேற யாராவது லாயரை பார்க்கவா? என்ன இளவரசி இப்படி பேசுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ என்னைய ஏமாத்திருக்கா. ரெண்டாவது விஷயம், என்னைக்கு இந்த விஷயத்தை நீ என் கவனத்துக்கு கொண்டு வந்தியோ அன்னைக்கே நான் உனக்கு முழு ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுக்கே போய் தேவைப்பட்டா உன்னை ஜெயிலுக்கு கூட அனுப்புவேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். மூணாவது பாயிண்ட், அவ ஒரு படிச்ச முட்டாள். தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாதுன்றது அவளுக்கு ஏன் தெரியல? on what grounds அவ உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த சுப்பிரமணி அதுக்கு மேல அந்த சாந்தமான முகத்துக்குள்ள இப்படி ஒரு சாத்தான் சாக்கடையில உட்கார்ந்திருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்காவது சாரி, அவருக்காவது தெரிய வேணா? யாருக்கு ஃபோன் பண்றீங்க? கடைசியா ஒரே ஒரு சான்ஸ்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு போனை பண்ணி தொலைக்கிறேன். தாய் இல்லாத பொண்ணு ஏதோ மூளைக்கட்டத்தனமா பிஹேவ் பண்ணுது. அவளுக்கு நான் எல்லா வாய்ப்பும் கொடுத்து பார்த்தாச்சு. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க.